ஓம் கணேசாய நமக. பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. ஆம், ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சிம்ம செவ்வாய் பயிற்சியானது உண்மையிலேயே 99% அவ்வளவு யோகமாக விளங்கக்கூடியதாக வருகின்றது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து வந்துச்சு. அந்த செவ்வாய் நீச நிலையில் இருந்தார். அவர் நீசமாக இருந்தார். அப்புறம் வக்கரமாகி மிதுனத்துக்கு போனார். மிதுனத்தில் போய் மீண்டும் கடகத்துக்கே வந்துட்டார். இந்த மாதிரியாக ஒரு வக்கர நிலையில் போய் திரும்பி வந்தார். இவைகளில் எல்லாம் கூட குடும்பத்தில் உள்ள சில குழப்பங்கள் கடுமையாகவே இருந்து வந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொன்னால், முன்ன அந்த பட்டிமன்றத்தில் ஒன்று சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் சும்மா என்னமோ விசாரிக்கிறதுக்காக வந்தவர். பக்கத்து வீட்டுக்காரர் வேறு யாரும் ஒருத்தர் அவர் விசாரித்து விருந்துக்காக வந்திருக்கும்போது அங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்கிற பிள்ளையை பார்த்து, பையன் உங்களை போல நல்லா அழகா இருக்காரு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போக, அந்த விளையாண்டுக்கிட்டு இருந்த பையன் பக்கத்து வீட்டுக்கார பையன். ஆக கடைசியில் கணவனும் மனைவிக்கும் சண்டை நாரி போயிடும். இது வேற நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பட்டிமன்றத்தில் அந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. அதுபோல் அந்த காலத்தில் நடந்திருக்கு. அந்த காலத்தில்ங்கும் போது அதை பெருசாக எடுக்க மாட்டாங்க. இப்போ உள்ள காலங்களில் அது சண்டைகள்லாம் நாரி போயிடும். இந்த மாதிரியாக யாராவது இடையில நல்லது சொல்கிறோம்னு சொல்லி குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு போயிடுவான். இந்த மாதிரியாக அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் சில பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள ஊடாடி உறவாடி கொண்டு வந்தது. இவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலையும், தனநிலையிலே தாராள நிலையை கொடுக்கக்கூடிய வகையிலும், மனைவி அன்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு தோரணையிலும், நண்பர்களால் புடைசூழப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதிகாரம் படைத்தவருடைய நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சிம்ம செவ்வாய் பயிற்சியின் மூலமாக கிடைக்கவிருக்கின்றது. இவர் எப்போ பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு சொன்னால், விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 25ஆம் தேதி, ஆங்கிலத்துக்கு 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை சமயம் 9:23 அளவில் மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிரவேசிக்கின்றார். இவருடைய பிரவேசம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே ஆனந்தமாக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த மட்டில் 7-12க்கு உரிய கிரகம்தான் இவர் செவ்வாய். 7ஆம் வீடு என்பது நட்பு, மனைவி, கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய வீடு. அதோடு சம்பந்தப்பட்டவர்கள் மூலமாக ஒரு வெகுமதியோ வருமானமோ யோகங்களையோ கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். ஒரு கனெக்ஷன், அந்த கனெக்ஷன் இருந்தால்தான் வரவுகளில் யோகத்தை பெற முடியும். அதே செவ்வாய் 12ஆம் இடத்துக்கும் சொந்தக்காரர். அயன சயன போக பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டு விஷயங்களுக்கும் இந்த பொறுப்பை அவர் வகிக்கின்றார். ஆல்ரெடி அவர் அந்த சடுகுடு விளையாட்டில் மிதுனம் கடகம், மிதுனம் மறுபடி கடகம் அப்படி சேர்ந்ததுனால குடும்பத்தில் எல்லா யோகங்களும் இருந்த போதிலும் கூட ஆங்காங்கே சின்ன சின்ன சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே வந்துக்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியாத அளவுக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பிரச்சனைகள் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலே
அதாவது விளையாட்டாக பேசக்கூடிய ஒரு வார்த்தை கூட சில சமயங்களில் அது தீப்பொறி கிளம்பி வரும். அந்த மாதிரியாக இந்த ரிஷபராசியிலே பிறந்த உங்களுக்கு பல இன்னல்களை எல்லாம் குடும்ப சூழ்நிலையில் சமாளித்து வந்தீங்க. அவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி கொடுத்து அதனுக்கு மிகவும் பரிசு கொடுக்கக்கூடிய வகை, அதாவது பட்ட பாட்டுக்கும் கெட்ட கேட்டுக்கும் முழுக்க முழுக்க ரிசல்ட், ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இந்த சிம்ம செவ்வாய் பயிற்சி வந்திருக்கின்றார். இவருடைய பயிற்சியானது இங்கே செவ்வாய் ரிஷபத்திற்கு 4ஆம் இடத்துல இருந்த போதிலும், அதாவது 4ல் செவ்வாய் இருந்துச்சுன்னு சொன்னால் சுள்ளுன்னு கோபம் வந்துடும் அப்படிம்பாங்க. இங்கே செவ்வாய் அவர் மட்டும் அங்கே வரல, அங்கே இருக்கின்ற கேதுவோட சேர்ந்துக்கிடுறார். இந்த செவ்வாயும் கேதுவும் சேர்க்கை என்பது இங்கே முக்கியமாக கருதப்படுகின்றது. இதெல்லாம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மாதிரி சேருவாங்க. அப்படிப்பட்ட யோக நிலையை கொண்டு கொடுக்கக்கூடிய வகையிலே விளங்குகிறார் இந்த செவ்வாய். இந்த செவ்வாய் உருவம் உள்ளவர், கேது உருவம் மற்றவர். 2 பேருமே செந்நிறம் உடையவர்கள். அதே போல செவ்வாய் தீக்கனலை கக்கக்கூடியவர். இப்படிப்பட்டவர். அந்த சிம்மம் என்பதும் மலை, அது தீப்பிழம்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம்தான். அதாவது நெருப்புக்குள்ளே நெருப்பு விளையாடுகின்றது. அப்படி இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு கிடைக்கிறது 10 மாத்து பொன் போல. அந்த அளவு யோகத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையிலே இந்த சிம்ம செவ்வாய் பயிற்சி அடைந்து வந்திருக்கின்றார். இவருக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் அருமையாக இருக்கின்றார். தனஸ்தானாதிபதியும் குருவும் தனக்காரகனும் தனஸ்தானாதிபதி அங்கே சேர்ந்திருக்கிறாங்க. ஆக பைசாவுக்கு பஞ்சம் இல்லை, செல்வ வளம் கொளிக்கக்கூடியதாக அமையவிருக்கின்றது இந்த சிம்ம செவ்வாய் பயிற்சி. ஆகையினாலே ரிஷபராசிக்காரர்களுக்கு அதாவது இது எவ்வளவு காலம் வரைக்கும் அப்படின்னு சொன்னால் 31/7/2025 வரைக்கும் இந்த சிம்மத்தெல்லாம் செவ்வாய் இருப்பார். ஒரு நாள் ஒரு பொழுது யோகத்தை கொடுத்தா கூட வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கலாமே, அப்படிப்பட்ட ஒரு அருமையான யோகத்தை இந்த செவ்வாய் வழங்கவிருக்கின்றார். கேதுவோடைய சப்போர்ட்டோட. கேது அதிர்ஷ்டக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கேது சன்னியாசி வாழ்க்கையை உண்டு பண்ணக்கூடியதுலேயும் கெட்டிக்காரரு, அதே சமயத்தில் அந்த யோக போகங்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பதிலையும் கெட்டிக்காரர். அப்படிப்பட்ட செவ்வாயோடு அந்த கேது செவ்வாயோட சேர்ந்திருக்கிறார். இந்த சேர்ந்து செவ்வாயினுடைய பார்வை எங்கெங்கு விழுதுன்னா தன் வீட்டை தானே பார்க்கிறார். 7ஆம் வீடு, உங்களுடைய 7ஆம் இடத்தை அவர் 4ஆம் பார்வையாக, ஸ்பெஷல் பார்வையாக பார்க்கிறார். இந்த பார்வையானது ரிஷபராசியிலே பிறந்த உங்களுக்கு, திருமணம் ஆகாமல் இருக்கின்ற நேயர்களுக்கு நிச்சயமாக திருமண வாழ்க்கையை அருமையாக கொடுப்பார். நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த பார்வை, இந்த ஸ்பெஷல் பார்வையானது 7ஆம் இடத்துல விழுகின்ற காரணத்தினால இந்த தாக்கம் எப்படி இருக்கும்னு சொன்னால், திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அருமையான நிச்சயிக்கப்பட்ட நல்ல திருமணமாக நடக்கும். சில பேருக்கு காதல் திருமணமும் நடக்கும், அது வேற. ஆகவே அந்த திருமணம் வாழ்க்கைக்குள்ள இவங்க உள்ள என்ட்ரி ஆகக்கூடிய ஒரு அருமையான கட்டத்தை இவர் கொடுக்கிறாரு. அதுவும் போக நினைத்ததை விட நல்ல யோகமாக கொடுப்பார். அந்த மாதிரி இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறாங்க, சக்கச்சவேன்னு பொண்ணு வேணும், அழகா இருக்கணும், படிச்சிருக்கணும், ஒல்லியா இருக்கணும், இப்படி எண்ணுகிறாங்க. அதே போல பெண்களும் அவங்களுடைய கற்பனை இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இவ்வளவு சம்பாத்தி இருக்கணும், சொந்த வீடு, இதெல்லாம் இந்த கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்டு மிக உயர்ந்த உன்னதமான இடத்துல திருமணம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த செவ்வாய் வழங்குகின்றார். அதனை அடுத்து கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய குடும்பத்துக்குள்ள மனைவியின் மூலமாக செல்வ வளம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. மனைவியினுடைய குடும்பத்தார் மூலமாக உங்களுக்கு அருமையான செல்வ வளத்தை கொடுப்பதோடு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு என்ன வேண்டுமோ அதை தங்கு தடையின்றி கொடுக்கக்கூடிய வகையிலே இங்கே அமைந்திருக்கின்றது. சில பேருக்கு மனைவியின் உயிர் சொத்துக்களும் உங்களுக்கு சேரக்கூடிய பாக்கியமாக இருக்கின்றது. பெண்களை பொறுத்தமட்டில் கணவன் சம்பந்தப்பட்ட வகையில் உள்ள உயிர் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அது உண்டாக்குகின்றது. அதுக்கடுத்து நண்பர்கள் என்பது எப்பயுமே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் அந்நிய ஜாதி, அந்நிய மதத்தில் அதிகமான நண்பர்கள் இருப்பார்கள்.
ரிஷபராசிக்காரர்களுக்கு, மேசராசிக்காரங்க போல ரிஷபராசிக்காரர்களுக்கும் சொந்தத்தில் இல்லாமல் அந்நியத்தில் தான் இருக்கும். இவர்களுக்கும் கூட உபய கலஸ்திரம் என்பது இருக்கத்தான் செய்யும் ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு. அது போக என்னன்னா, மேசராசிக்காரங்க டாம் டீம்னு சொல்லி போடுவாங்க. நீங்கள் அப்படி இல்லை, கொஞ்ச நாள் விட்டு பிடிச்சு அதுக்கப்புறம் தான் சொல்லுவீங்க, அப்படிப்பட்ட தன்மை. ஆகையினாலே உங்களை பொறுத்த மட்டில் உபய கலஸ்திரம் என்பதும் இந்த காலகட்டத்தில் சேர்ந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமர்ந்து இருக்கின்றது. ஆக சொத்து பத்துக்களோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, 3 தலைமுறைகளுக்கும் சொத்து சேர்க்க வைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை இந்த சிம்ம செவ்வாய் உங்களுக்கு கொடுக்கவிருக்கின்றார். 7 தலைமுறைகளுக்குன்னு நான் அப்படி சொல்லலை, 3 தலைமுறைகளுக்கு வேண்டிய சொத்து சுகங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த செவ்வாய் கொடுக்கவிருக்கின்றார். அதற்குண்டான சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பம் கிடைத்து விட்டாலே அது அடுத்தடுத்து வேலைகளை செய்யும். அந்த சொத்து பத்துக்கள் உங்களை தேடி வரும். ஒன்று தங்கள் இனத்திலும், இன்னொன்று வேற்று இனத்தில் தான் உங்களுடைய அந்த உட்கட்டமைப்பெல்லாம் இருக்கும். அந்த மாதிரியான வாழ்க்கையில தான் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. திரண்ட சொத்துக்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை இந்த சிம்ம செவ்வாய் கொடுக்கவிருக்கின்றார். இது போக கூட்டணி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அமோகமான லாபம் இந்த வாய்ப்புல கிடைக்குது. சில பேருக்கு கூட்டணியை உடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கூட இருந்திருக்கும். அது இப்போ உடைக்க வேண்டாம். கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் இப்போ அருமையாக பிக்கப் ஆகக்கூடிய ஒரு கட்டம். அடுத்து சனிப்பெயர்ச்சி வேற வரப்போகுது. சனிப்பெயர்ச்சி இப்போ 10ல் இருக்கிறாரு, 11ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. இப்போ ஏற்கனவே 2ல் குரு வந்திருக்கிறாரு. ஃபுல் சப்போர்ட்ல தான் இருக்கிறாங்க. எல்லா கிரகங்களும் கிட்டத்தட்ட உங்களுக்கு முழுக்க யோக மழையை பொழியக்கூடிய வகையிலே இருக்கிறாங்க. ஆகையினால கூட்டணியை இப்போ உடைச்சிட வேண்டாம். அது இவ்வளவு தூரம் பாடுபட்டு கொண்டு வந்துட்டீங்க, இனிமேல் தான் அது வேலை செய்ய போகுது. ஆகையினாலே கூட்டணியை கலத்தி விட வேண்டாம், கூட்டணி இருக்கட்டும். தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக விளங்கக்கூடிய காலகட்டம். அதுக்கடுத்து அந்த ஸ்பெஷல் பார்வையாக பார்க்கிறார் இல்லையா, இன்னொரு பார்வை 8ஆம் பார்வை, அது லாப வீட்டை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதுக்காகத்தான் கூட்டணியை விட்டுற வேண்டாம்னு சொன்னேன். செவ்வாயினுடைய பார்வை தன்னுடைய விசேஷ பார்வையினால 11ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே லாபங்களுக்கு தடை இருக்காது. போட்டிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு, அனைத்து சௌரியங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த செவ்வாய் அமைந்திருக்கின்றது. ஆகையினால மூத்தோர்கள் சம்பந்தப்பட்ட வகையில் கூட உங்களுடைய பங்காளிகளில் மூத்தோர்கள் சம்பந்தப்பட்டவங்களுக்கு சிக்கல் இருக்கத்தான் செய்யும். இந்த உடன்பிறப்பு சம்பந்தப்பட்ட அல்லது பங்காளி சம்பந்தப்பட்ட மூத்தோர்களை இந்த கூட்டணியில் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் தகராறு பண்ணத்தான் செய்யும். அதெல்லாம் விட்டுற வேண்டும். அந்நிய ஜாதி அந்நிய மதத்திலே உள்ள கூட்டணி சேர்ந்திருப்பவர்களுக்கு இது நல்ல அருமையான யோக கட்டமாக விளங்கும். அடுத்தபடியாக இவருடைய 7ஆம் பார்வையினால உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். அந்த 10ஆம் இடத்துல ஆல்ரெடி சனியும் ராகும் அங்கதான் இருக்கிறாங்க. இப்ப சேர்ந்த ராகு அவரோடு, அதாவது சனியோடு சேர்ந்த ராகு, இந்த 2 பேரையும் குரு பார்த்துட்டு இருக்கிறார். உங்களை பொறுத்த மட்டும் போட்டி, அதாவது தொழில் வியாபாரத்தில் கடுமையான போட்டிகளை இதுவரை சந்தித்து வந்தீங்க. அந்த சந்திப்புகள் கடும் போட்டியாகத்தான் இருந்துச்சு, முன்னேற முடியாமல் இருந்தீங்க. இப்போ இந்த குருவின் பார்வை, குரு அட்டமாதிபதி தான், லாபாதிபதி அட்டமாதிபதியாக இருந்தாலும் பார்வைக்கு அது விசேஷம். ரிஷபராசியை பொறுத்த மட்டில் உங்களுக்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லை என்று சொன்னாலும் கூட அவருடைய பார்வைக்கு எப்பயுமே பலம் உண்டு. குருவின் பார்வை பட்டதனாலே சனி யோகத்தை அள்ளி கொடுப்பார். அந்த ராகு போகத்தை அள்ளி கொடுப்பவராக விளங்குகின்றார். போதும் போதாததுக்கு இந்த செவ்வாய் வேற பார்த்துக்கிட்டு இருக்கிறார். செவ்வாய் கேதுவோட சேர்ந்து தான் பார்க்கிறார். ஆக இங்கிட்டு 2 சிவப்பர்கள், அங்கிட்டு 2 கருப்பர்கள், 2 பேரும் 180 டிகிரி ராசிகளில் ஊடாடிக்கிட்டு உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில சனியையும் ராகுவையும் குரு பார்வையிடுகின்றார். இந்த செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் 11ஆம் இடத்துல புதனும் குருவும் இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் இப்ப எந்த காரியத்தை தொட்டாலும் அது தொலங்கும், விளங்கும், விருத்தியாகும். அப்படிப்பட்ட யோகமாக சேர்ந்திருக்கின்றது. பயணத்தின் மூலமாக அருமையான யோகங்களை முழுக்க யோகமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்குகின்றது. தொழில் அந்த வியாபாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது போக உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத திருப்பமாக பதவி ப்ரமோஷன் சேரும். அடுத்த ஆண்டு கிடைக்க வேண்டிய பதவி ப்ரமோஷன் இந்த ஆண்டிலே உங்களுக்கு சேர்ந்து, பணிக்கொடை எக்ஸிகிரேஷா என்று சொல்லக்கூடிய பணிக்கொடையும் கிடைக்கும். அதே போல இன்கிரிமெண்ட்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்ந்துடும். இதெல்லாம் அடுத்த ஆண்டு எதிர்பார்க்க வேண்டியது இந்த ஆண்டிலேயே கிடைக்க செய்து விடுவார் இந்த சிம்ம செவ்வாயானவர். அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பை கொடுக்கின்றது. இது போக அந்த நண்பர்கள் மூலமாக இல்லாமல்
அந்த மனைவி வர்க்கத்தின் மூலமாக உள்ள உயிர் சொத்து என்பது வந்து கிட்டத்தட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டாயம் வந்து சேரும். இதெல்லாம் அது திடீர் திருப்பமாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு ரிஷபத்திற்கு வந்து இந்த சிம்ம செவ்வாய் வந்து 100க்கு 100 பங்கு யோகமாகத்தான் விளங்குறாரு. நான் சொல்றது வந்து 99% அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சிம்ம செவ்வாய் வந்ததே ரிஷபராசிக்காரங்களுக்கு அடுத்த ஆண்டு தொடங்க வேண்டிய அற்புதமான ராஜயோகத்தை இப்பவே தொடங்கி வச்சிருந்தார். ஆக பல தலைமுறைகளுக்கு சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு கால அமைப்பாக இது விளங்கும். இது போக இப்போ இனி வந்து நம்ம வரிசையாக பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினால, கேதுவோட சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால 4ஆம் வீடு என்பது தாய் சுகம், கல்வி. தாயாருக்கு ஏற்பட்ட சில குறைகள் வந்து இந்த காலகட்டத்தில் சங்கடப்படும்னு சொல்வதற்கு பதிலாக சிறப்படை. தாயினுடைய வர்க்கம் அப்படிங்கிறது வந்து உடல் நோய் எதுவும் இருந்துச்சுன்னா கூட அதான் அபாய கட்டத்தை தாண்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் வந்து என்ன அப்படி என்ன செவ்வாயும் கேது தானே இருக்குது. வீடு கொடுத்த சூரியன் ராசியிலே பகையாத்தானே இருக்கிறாரு, அப்ப கெடுக்கத்தானே செய்யணும் அப்படின்னு நினைக்கலாம். கேந்திரத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதாவது செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் கேந்திரத்துல சூரியன், அந்த செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் அந்த 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கின்றார். ஆகையினால தாய் வந்து அபாய கட்டத்தில் இருந்த போதிலும் கூட அது தாண்டி யோகத்தை பெறுவாள், ஆரோக்கியத்தை பெறக்கூடிய காலகட்டம். அந்த தாயின் மூலமாக உள்ள சில பல சொத்துக்கள் வந்து உங்களுக்கு கையகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதில் உள்ள சண்டை சச்சரவுகள் எல்லாம் விலக்கப்படும். அதை எதிரிகள் வந்து உங்களுக்கு வந்து சரணாகதி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் அவருக்கு 11ஆம் இடத்துல புதனும் குருவும் இருக்கிறாங்க. ஆகையினால இந்த மாதிரியான ஒரு யோகம் வந்து திடீர் திருப்பமாகவே வந்து சேரும். படிப்பில் வந்து அருமையான கல்வியாக இருக்கும். குறிப்பாக மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்வி, ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட கல்வியிலையெல்லாம் ரிஷபராசியிலே பிறந்த மாணவ மணிகளுக்கு வந்து அருமையாக இருக்கும். முதல் ரேங்க் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்து சேரும். அடுத்தபடியாக நல்ல கல்லூரிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். புதுசாக சேர வேண்டிய மாணவ மாணவிகளுக்கு வந்து ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற, உங்களுக்கு பிடித்தமான கல்லூரி கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல மாணவ செல்வங்களுக்கும் நல்ல பள்ளிக்கூடங்கள் அமையக்கூடியதாக அது அமையும். அடுத்தபடியாக சுகத்தை பொறுத்த மட்டில் ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு வந்து சுகத்தை பொறுத்த மட்டில் எந்த அளவும் குறையில்லாமல் இருக்கும். தன் மனைவி தவிர்த்தும் பிற மாதோருடைய தொடர்பும் வலுத்து இருக்கின்ற காரணத்தினால சுகத்துக்கு பஞ்சமே இருக்காது. சுகம் கிடைக்குது, பொண்ணு கிடைக்குது, எல்லாமே அருமையாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. வண்டி வாகனத்தில் மட்டும் சில குறைபாடுகள் ஏற்படும். இந்த இடத்துல தான் அங்கே வந்து உதைக்குது. அதான் அந்த 5% குறைச்சது. அந்த வண்டி வாகனம் என்பது வந்து பழைய வண்டிகளாக இருப்பின் அப்பப்போ தகராறு செஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கு இடையில கூட பயணத்தில் அது பிரேக் டவுன் ஆகி நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்து சேரும். இங்கே தாயாரை வந்து காப்பாத்திருது, வண்டியில் வந்து சிக்கலை கொடுக்குது. இதுதான் இங்கே மேட்டர். ஆக அந்த இரவு பயணங்களை வந்து கட்டாயம் தவிர்ப்பது வந்து நல்லது. இரவு பயணங்களில் வந்து விடுத்து அந்த 9 மணிக்குள்ள அந்த பயணத்தை முடித்து கொள்ள வேண்டும். அதே போல் அதிகாலையில் 5 மணிக்கு பயணத்தை தொடங்கலாம். இந்த மாதிரி இருக்கலாம். அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியதாக அமையும். அதே போல் வீடு சம்பந்தப்பட்ட வகையில் வீடு மாறியே ஆக வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றீர்கள். மாறக்கூடிய இடம், அந்த வீடு வந்து நல்ல வீடாக அமையும். சில பேருக்கு வாடகைக்கு உள்ளவங்களுக்கு ஒத்தி வீடு கிடைக்கும். ஒத்தியில் உள்ளவங்களுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்து சேருகின்றது. அதே போல அதாவது பொறுமையை கொஞ்சம் கடைப்பிடிக்க வேண்டும். 4ஆம் இடத்துல செவ்வாய் வந்திருக்கின்ற காரணத்தினால பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும். அது கூடவே கேது இருக்கிறார், அதை கட்டுப்படுத்திடுவார். அதனால பயப்பட வேண்டாம். அடுத்தபடியாக 2ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தைரியம், வீரியம், பராக்கிரமம் ரொம்ப சிறப்பாக விளங்கும். அடாவடி நடவடிக்கை அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அடாவடி நடக்கையினால உங்களுடைய நீதி நிலைநாட்டப்படக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு, அந்த அடாவடியின் மூலமாகத்தான் உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு வந்து சேருது. ஆகையினால உங்களுடைய தைரியம் பாராட்டக்கூடியதாகவே அமையும். சில பேர் நீதிக்கு புறம்பாக ஒருத்தர் நடந்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும் உங்களுக்கு. அதை கொஞ்சம் அடக்கி ஆள்வது நல்லது. ஏன்னா பொது விஷயங்களில் தலையிடும் பொழுது கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்தபடியாக இளைய சகோதரிகளும் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். கொஞ்சம் அடைச்சு போகிறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கும் உங்களை நம்பி சில பேர் இருப்பாங்க. ஆகையினால கொஞ்சம் அணைச்சே போக வேண்டியது நல்லது. இந்த இடத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இதனை சமாதானத்துக்குள்ள போய் நீங்கள் கடைப்பிடிறது தான் நல்லது. அவங்களுக்கு உதவு செய்கிறது தான் நல்லது. அந்த மாதிரி பார்த்து கொள்ளுங்கள். 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால
அந்த மாதிரி அமையுது. 2ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்துல செவ்வாய், 3ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அந்த இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக ஒரு சில சமயங்கள் உங்களுக்கு உபகாரமான சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இது ஒரு முக்கியமான கட்டம். ஆகையினாலே அவைகளை ரொம்ப ஒதுக்கி விடாமல் உங்களுடைய அரவணைப்பில் பார்த்து கொள்வது நல்லது. 4ஆம் இடத்திற்கு 1ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தாய்க்கு வலிமை பெறும், ஆரோக்கியம் கிடைக்கும். 5ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்ற செவ்வாயோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்குள்ள இருந்த வில்லங்கம் விலகிவிடும். அந்த வில்லங்கம் எல்லாம் விலக்கப்பட்டு உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு தானாகவே வந்து சேரும். പക്ഷേ தானாக வந்து சேர்ந்த பின் அதை வைத்துக்கொள்ள வேண்டாம், அதை விற்பனை செய்து மாற்றி விடுவது நல்லது. குலதெய்வம் சம்பந்தப்பட்ட வகைகளில் உங்களுக்கு குறைபாடுகள் இந்த காலகட்டத்தில் முழுக்க முழுக்க அகலக்கூடிய ஒரு வாய்ப்பு. குலதெய்வத்தினுடைய அருள், முக்கியமாக குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பிள்ளைகள் மூலமாக அனுகூலமாக விளங்க ஆரம்பிக்கும். 6ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே சத்துருக்களை பந்தாடக்கூடிய ஒரு காலகட்டம். 6ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருக்கிறார், சும்மா இல்லை. அதனால சத்துருக்களை பந்தாடிடுவீங்க. கடன் காட்சிகள் நிச்சயமாக அழிக்கப்படும், அல்லங்கில் விலக்கப்படும், அல்லங்கில் குறைக்கப்படும். இந்த மாதிரியாக இருக்குது. சத்துருக்களை நாசம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது. ஆகையினாலே இது உங்கள் காலம், உங்கள் காட்டில் மழை பெய்யுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி யோக அமைப்பு. கடன் சத்துரு நோய் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு வகையாக அது அமைந்திருக்கின்றது. 7ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்ற அந்த செவ்வாய், 7ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல வந்திருக்கிறதுனால தான் அந்த உபய கலஸ்திரம் என்பது சேரும்னு சொன்னி அதில் ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருந்து அந்த கௌரவத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. ஆக நண்பர்கள், கூட்டாளிகள் எல்லாம் சப்போர்ட்டாகத்தான் இருப்பாங்க. 8ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே நோய் நொடிகள் இவைகள்லேருந்து தாக்குப்படக்கூடிய ஒரு அமைப்பு கடுமையாக இருந்துச்சு. இப்போ இந்த செவ்வாய் வந்ததுக்கு அப்புறம் நோய் நொடிகள் விலகிவிடும். அதே சமயத்தில் அந்த போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் வகையில் உள்ளவர்களுக்கு சில சிக்கல்கள், கடும் ஆரோக்கிய குறைவு ஏற்படக்கூடிய ஒரு கட்டமாக அது அமைஞ்சிருக்குது. இந்த சிம்ம செவ்வாய் தகப்பனுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைவு ஏற்படும். அதே போல் அவர் வழியில் உள்ள சில சொந்த பந்தங்கள் உங்களுக்கு போட்டி பொறாமையாகத்தான் இருப்பார்கள். அவைகளெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த செவ்வாய் கொடுக்கின்றார். அதே போல் 10ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு புதையல் கிடைச்சது போல அருமையான யோகா அமைப்பு இருக்குது. நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் சரி, இப்போ உள்ள அந்த சிம்ம செவ்வாய் உங்களுக்கு அருமையான புதையலுக்கு ஒப்பான ஒரு யோகத்தை கொண்டு சேர்க்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு இப்போ இது அருமையான கட்டம். நீங்கள் நினைத்தது அடுத்த ஆண்டு நினைச்சது இந்த ஆண்டிலே உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். சம்பள உயரும் எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக 11ஆம் இடத்திற்கு அவர் 6ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே மூத்த சகோதர சகோதரிகள்னாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் விலகும். இருந்தாலும் அவர்களை அடக்கி ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கின்றது. 11ஆம் இடத்துக்கு, அதாவது அடுத்தபடியாக உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அயனசயன போகபாக்கியம் திண்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. சுகபோகத்தில் திளைக்கச் செய்வார் இந்த சிம்மக்கேது. அது கெடுப்பார் என்ற கணக்கில் அது இல்லை. காரணம், அவரை சார்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்பு ரிஷபராசிக்கு முழுக்க முழுக்க ராஜயோகத்தை உண்டு பண்ணக்கூடியதாக அது அமைந்திருக்கின்றது. காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.